உட்கார்றாரு. அவருக்கு கோவம் வந்துச்சுனா ஒண்ணு பண்ண முடியாது. இப்ப எம்ஜே டார்கெட் எம்ஜே மேல கோவம் வந்துச்சுங்க. எம்ஜே உட்காருங்க. அதனால தான் இப்பலாம் எது பேசினாலும் ஓகேனா. நான் சாரி கூட சொல்றது இல்ல. சாரி சொன்னா இப்போ சாரி சொல்றதுக்காக சொல்றாரு. ஓகேனா. அப்படினு உட்கார்ந்தாரு. என்ன பேச முடியும்? ஹோஸ்ட் அவர் மரியாதை கொடுத்து தான் அவங்க நம்ம. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு வேணா. டெக்காரம் மெயின்டைன் பண்ண வில்ல. நான் கம்முனா உட்கார்ந்தேன். அதுக்கு தான் வரணும். புரியல சொல்லுங்க. ஏய் மச்சான் இது டெக்காரம் மெயின்டைன் பண்ணல கேக்குறேன். சார் என்ன டார்கெட் பண்ணி நான் இவங்க பின்னாடி பேசுங்க கேக்குறேன். அதனால நான் பேசுறேன். அது டெக்காரம் மெயின்டைன் இல்லையா? எப்படி நான் ஆரம்பிச்சேன். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில பிக் பாஸ் ஷோட ஹோஸ்ட் ஆன விஜய் சேதுபதி அவர்களையே தாக்கியிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்ததும் சொல்லணும்னு தோணுச்சு. பொதுவா இவங்க வந்து வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சும் சரி எல்லா நேரமும் சரி காசிப்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்ன பண்ணியிருக்காங்க, பிக் பாஸ் ஷோட ஹோஸ்ட் ஆன விஜய் சேதுபதி அவர்களை பத்தியே காசிப் பேசியிருக்காங்க. என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு பிக் பாஸோட ஹோஸ்டான விஜய் சேதுபதி அவர்களை விமர்சனம் செய்யறது வந்து பிக் பாஸ் கேமையே விமர்சனம் செய்யற மாதிரியான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். அது வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் செய்திருந்தா கூட சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கலாம். பட் இவங்க பண்ண விஷயம் வந்து கரெக்டா எனக்கு படல. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா கானா வினோத் அவர்கள் நிஜமாவே அந்த எபிசோட பார்க்கும்போது அவர் அந்த கோர்ட்ல டெக்கரம் மெயின்டைன் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா பேசிக்கிட்டு லைக் யாரையும் பேச விடாம ஒரு விஷயம் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபையா இவர் உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்காரு. அங்க நான் மாத்திக்கிறேன் சார், திருத்திக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அடுத்ததாக எஃப்ஜே அவர்கள் வந்து அந்த மாதிரி வார்த்தையை விட்டுட்டு இப்போ நான் என்ன சொல்றது, சரிங்கண்ணே சரிங்கண்ணே அப்படின்னு தலையாட்டிட்டேன். நான் என்ன பண்றது, நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இது எந்த விதத்துல சரியான ஒரு விஷயம். இப்ப பார்த்தா ஆதிரை சொன்னது எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. ஆரம்பத்துல எஃப்ஜே ஆதிரை க்ளோஸா பழகியிருந்தாங்க. ஆதிரை எவிக்ட் ஆகி வெளில போயாச்சு. அதுக்கப்புறமா ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. பட் எஃப்ஜே வெளியில போல. இப்ப ரெண்டாவதா வந்து வியானா அவர்கள்லாம் வெளில போயிருக்காங்க. இப்போ வரைக்கும் எஃப்ஜே உள்ளதான் இருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணது கரெக்டான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.